ஹலோ ஆல் வெல்கம் டு பெனாஸ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேரி மை ஹஸ்பண்ட் கொரியன் ட்ராமாவோட எபிசோட் 7 தான். இதுக்கு முந்தின எபிசோட் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோட் எதோட முடிஞ்சிருந்ததுன்னா, எப்படியோ ஒரு வழியா பிடிஎஸோட உதவி மூலியமா ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே நம்ம வாழ்றது ரெண்டாவது ஜென்மம் தான் அப்படின்றத உணர்ந்துட்டாங்க. இப்பதான் ஹீரோயினும் ஹீரோவும் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் இது செகண்ட் டைம் லைஃபை ரிப்பீட் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும் சொல்றாங்க, நான் எப்படியாவது இந்த விதிய பார்க்குக்கும் சுமினுக்கும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த விதி எனக்கே திருப்பி வந்துரும் அப்படின்னு பேசும்போது இங்க ஹீரோ சொல்றாரு, ஆமா, அதனாலதான் உன் கூட நான் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதனாலதான் ஸ்கூல் ரியூனியன் பார்ட்டிக்கு கூட அந்த செஃப்பை நான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நான் உன்னோட ஃபியூனரலுக்கு, அதாவது நீ போன ஜென்மத்துல இறந்தப்போ உன்னோட இறப்புக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் சொல்றாங்க, அங்க எப்படி இருந்தது? யாருமே வந்திருக்க மாட்டாங்களே, யாருக்குமே என்ன தெரியவே தெரியாது. அவங்க எப்படி என்னோட இறப்ப பத்தி கவலைப்பட போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் சொல்றாருங்க, இல்ல, உன்னோட இறப்புல நிறைய பேர் இருந்தாங்க, உன்னை ஞாபகம் வச்சு வந்தவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா ஹீரோயின் அதை நம்ப தயாராவே இல்ல. சரி, நம்ம இத பத்தி மேற்கொண்டு பேசுறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரோட வீட்டுக்கே ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. இந்த பூனைக்குட்டி ஞாபகம் இருக்கா? ஆமா, அதே பூனைக்குட்டி தான். ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க சாப்பாடுலாம் கொடுத்து வளர்த்தாங்களே, அதே பூனைக்குட்டிய ரோடு ஆக்சிடென்ட்ல இருந்து இப்போ ஹீரோ தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. இது வேற ஏதோ ஒரு பூனைக்குட்டி போல அப்படின்னு நினைச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ மேற்கொண்டு பார்க் சுமின் அவங்களோட விதி பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் தெளிவா சொல்றாங்க, இல்ல, இதுல இருந்து நான் தப்பிச்சு ஓடவே முடியாது. இதுதான் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என் கையில இந்த இடத்துல ஒரு மார்க் இருந்தது, ஒரு தழும்பு நெருப்பு பட்டதுனால. ஆனா அது இப்போ உங்க கையில வந்துருந்துச்சு. எப்படியோ ஏதோ ஒண்ணு எனக்கு நடக்கணும், இல்ல எப்படியோ ஒரு விஷயத்துல அது நடக்க தான் செய்யுது, இந்த தழும்பு மாதிரி. அதனால இப்ப நான் ஓடலாம் முடியாது. எதையுமே நான் நின்னு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒரு இடத்துல பார்க் என்ன 10 வருஷம் கழிச்சு கொல்றவன் இப்போ என்ன கொன்னுட்டானா என்ன பண்ண முடியும்? என்னால அதனால ஓட முடியாது. நான் நின்னு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்கங்க. இப்பதான் இங்க ஹீரோவும் அவரோட அவரோட முன்ஜென்மம் எப்போ முடிஞ்சுது அப்படின்றத ஒரு பாயிண்ட்ல நினைக்கிறாரு. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவரு இறந்து போயிடுறாரு. அப்பதான் திருப்பி கண் முழிச்சு பார்த்தா அவரு 2வது ஜென்மத்தை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரு ஹீரோயினோட இறப்புக்காக போன ஜென்மம் போயிட்டு அவரோட கார்ல ஏறுறாருங்க. ஆனா அவரோட கார் ஸ்டார்ட்டே ஆகல. நல்ல மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நிக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஒரு டாக்ஸி வருது. இந்த டாக்ஸி நல்ல ஞாபகம் இருக்கா? அதே டாக்ஸி தான். ஹீரோயின் இறந்து போறப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன அதே டாக்ஸி டிரைவர் தான் ஹீரோயினோட அப்பா. இப்போ ஹீரோ அவரோட தவறுகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. எனக்கு அவளை காப்பாத்திருக்கலாம். நான் ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா அவளை நான் காப்பாத்திருக்க முடியும். ஆனா நான் அவளை காப்பாத்தாம விட்டுட்டேன். நான் அதற்கான முயற்சியை நான் பண்ணவே இல்லை. நான் பண்ணதுதான் பெரிய தப்பு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. அப்பதான் இந்த டாக்ஸி டிரைவரும் கேக்குறாரு, அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க அவளை காப்பாத்திருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, காப்பாத்தி இருந்திருக்கணும். நான் ஆபீஸ்ல இருக்கும்போது அவ அந்த வாழ்க்கையை தாண்டி அவன் கூட போக ஆரம்பிச்சிட்டா. எப்படியோ அவ நல்லா இருக்கிறா அப்படின்ற எண்ணப்புல நான் அவளை பத்தி எதுவுமே யோசிக்காம விட்டுட்டேன். ஆனா இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா கண்டிப்பா நான் அவளை காப்பாத்திருவேன். அவளோட வாழ்க்கையை நான் சரியாக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நினைச்சு பாக்காரு. அடுத்ததா இவங்க இந்த சீனியரோட ஃபேமிலியை பத்தி பார்த்துடலாங்க. சீனியர் ஆஃபீஸ் வந்துட்டாங்க. அவங்க வீட்ல அவங்களோட குட்டி பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஆனா அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவன் போல. வேலைக்கு போறது கிடையாது, சும்மா வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு வீட்ல உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். சரி, கேம் தானே ஆடுற, குறைஞ்சபட்சம் அந்த குழந்தையாவது கொண்டு போய் அவன் ஸ்கூல்ல விடலாம்ல, அதை பண்றதுக்கு கூட அவன் தயாரா இல்லாங்க. இப்படியே நம்மளோட சீனியரோட வாழ்க்கை இப்படிதாங்க போய்கிட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த சீன்ல இவரு வராரு. இவரு அந்த தாத்தா கூட பாடி கார்டா இருந்தாரே அதே ஆள் தான். அவரு தான் ஆபீஸ்க்கு வராரு. அதாவது புது ஹெச்ஆரா பதவி ஏத்துக்கிட்டு உள்ள வராரு. இவருக்கும் இந்த சீனியருக்கும் ஏதோ முன்ன பின்ன பழக்கம் இருந்திருக்கு போல. என்னன்னு தான் நம்மளுக்கும் தெரியல. எங்க இவரு நம்மளோட ஹீரோ ரொம்பவே கோவமா வராரு. எதுக்காக இவ்ளோ கோவமா ஆபீஸ்க்குள்ள வராருன்னு பார்த்தா, இந்த பாடி கார்டு ஹெச்ஆரா ப்ரமோட் பண்ணது, அதாவது பொறுப்பு எடுத்துக்கிட்டது நம்ம ஹீரோக்கு பிடிக்கவே இல்ல.
ஆஃபீஸ் என்னோட டெரிட்டரி. நீங்க அதுக்குள்ள ஏன் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அப்படின்னு கோவமா கேட்குறாருங்க. ஆனா இந்த பாடி கார்ட் சொல்றது, இந்த சேர்மன் யுஎன்கே ஃபுட் ப்ராடக்ட்டோட சேர்மன் என்ன சொன்னாலும் நான் அத கேட்க தான் செய்வேன். அதுக்காக தான் நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம இங்க நம்ம ஹீரோயின பத்தியும் அவர் மென்ஷன் பண்றாரு. என்னன்னா, ஹீரோயின் கூட நீங்க நேத்து நைட் எங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அதாவது இந்த பாடி கார்ட் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோ பண்ற எல்லா வேலையுமே அவர் பின்தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவர் எங்க போறாரு? யார மீட் பண்றாரு? என்ன ஏது? ஏன்னா இவ்ளோ பெரிய கம்பெனியோட அடுத்த பொறுப்பெடுத்துக்க போறவரு அப்படின்றதுனால, அவர எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் இவரு ஒரு ஹெச்ஆர் அப்படின்றதுனால, இந்த மீல் கிட் ப்ராஜெக்ட் இருந்துச்சுல்ல, அந்த ப்ராஜெக்ட்ல நெறைய பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட்ட அடுத்ததும் கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றதுனாலயும், இதோட இந்த ப்ராஜெக்ட்டோட டீம் லீடா சீனியர் தான் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஹெச்ஆரே சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல. இந்த டீமோட ப்ராஜெக்ட் லீடரா இந்த சீனியர் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கீழ ஹீரோயின், சுமின், அப்புறம் பார்க் இவங்க 3 பேரும் அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. அடுத்த சீன்ல இந்த பார்க்கும், சுமினும் சும்மா மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லாட்டா கூட, இந்த மில்க் ஷேக் நல்லா இருக்கு. நீங்க வாங்கி தந்ததுனால ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ அன்னைக்கு நைட்டுமே இந்த செஃப் ஒர்க் பண்ற ஹோட்டலுக்கு போறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு செஃப் கூட பேசிட்டே இருக்கிறவரு, "உனக்கு ஸ்ப்ரிங் டே தெரியுமா? இல்ல டைனமைட் தெரியுமா?" அப்படின்னு கேட்காரு. எல்லாமே நம்ம பிடிஎஸோட பாட்டு. ஆனா ஃபியூச்சர்ல வரப்போறது. இவரு முன் ஜென்மத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்றதுனால, ஒருவேளை இவனும் முன் ஜென்மத்துல இருந்து வந்திருக்கானோ அப்படின்னு செக் பண்ணி பார்க்காரு. ஆனா இல்லங்க. செஃப்க்குலாம் இது ஒரே வாழ்க்கை தான். நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் 2வது ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயே ஹீரோ குடிச்சிட்டு மட்டையும் ஆயிடுறாரு. வேற வழியே இல்லாம இந்த செஃப் அவரோட மொபைல்ல இருந்து கால் பண்ணி பிரிட்டிக்கே கால் பண்றாரு. ஏன்னா பிரிட்டியோட நம்பர் தான் லாஸ்ட் டயல்டா இருக்கும்ல அதனால. இப்போ பிரிட்டி அவரோட அண்ணாவ கூப்பிட வராங்க. ஆனா அவன் வழக்கமா இவ்ளோ குடிக்க மாட்டான். இப்பதான் இவ்ளோ மட்டையாயிட்டான். என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கும் போறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த தாத்தாவும் ஹீரோவும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தாத்தா சொல்றாரு, அந்த டைரக்டர் வாங் விஷயத்துல நெறைய பிரச்சனை நடந்துச்சு. அது எல்லாத்தையுமே யூரா தான் சரியான முறையில ஹேண்டில் பண்ணா. அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கும், அடுத்தது யுஎன்கே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி எல்லாத்துக்குமே கரெக்ட்டா இருக்கும். அவள மாதிரியான ஒரு பொண்ணு தான் நம்மளோட ஃபேமிலிக்கு கரெக்ட்டா இருக்கும். அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கோ யூராவ கல்யாணம் பண்றதுல விருப்பமே இல்லங்க. இல்ல எனக்கு அவள கல்யாணம் பண்ண விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி அவரு ரொம்பவே பிடிவாதமா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா தாத்தாவும் அவரோட சைடுல அவரும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. இல்ல யூரா மாதிரி ஒரு பொண்ணால மட்டும்தான் இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி காப்பாத்த முடியும். அவ தான் ப்ரொஃபஷனலாவும் கரெக்டா இருப்பா நம்மளோட ஃபேமிலிக்கு. அவள தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது ஆபீஸ்ல எல்லாருமே ராய் ஜென்டல் ஷேர் விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராய் ஜென்டல் ஷேர் தான் இந்த பார்க் வாங்கியிருந்தான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட ஷேர் ரொம்ப அதிகமாகும் அப்படின்றதுனால ஒரு இடத்துல இவனை விக்க வச்சிருவாங்க. அவனும் வித்துருவாங்க. ஆனா இப்போ அதோட ஷேர் பிரைஸ் எல்லாமே ரொம்பவே அதிகமாயிருச்சு. அது தெரிஞ்சு இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு காசு வேணும் கொஞ்சம். உன்கிட்ட இருக்கா? அப்படின்னு கேட்டா இங்க ஹீரோயின் சொல்றாங்க, என்கிட்ட காசு இல்ல. நான் அதுல இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் நான் போட்டுட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது யாராவது இன்சூரன்ஸ்க்கு போடுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், ஓகே என்ட்ட டிஎன்கேவோட ஷேர்ஸ் இருக்கு. நான் அத வித்துர்றேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு டிஎன்கே ஷேர்ஸ் அவன் விக்கிறதுக்கு இஷ்டமே இல்லங்க. ஏன்னா டிஎன்கேவோட ஷேர்ஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல ரொம்பவே நஷ்டத்துல போகும். அவன் காசு எல்லாமே போய் அவன் நஷ்டத்துல இருக்கணும். இப்போதைக்கு அவன் அந்த ஷேர்ஸ விக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி நானே உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்மளோட ஹீரோயின், பார்க், சுமின் எல்லாருமே ஒரு பார்க்ல நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டப் பிளான் பண்றாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோயின் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற முடிவுல தான் போறாங்க. ஏன்னா அப்பதானே இந்த பார்க்கும் சுமைனும் ஒண்ணா சேர்ந்து அவங்களோட ஃபியூச்சர் வாழ்க்கையில அவங்க கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்றதுனால சும்மா வந்த ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ற மாதிரியே அவங்களுக்கு வேலையே இல்ல அப்படின்னா கூட எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க இந்த சுமைனும் அவ ரொம்ப தான் வேலை பார்க்கறா அப்படின்னு சலிச்சுக்கிறாங்கங்க. வந்தா இங்க செஃப் மறுபடியும் பொக்கேவோட நின்னுக்கிட்டு இருக்காரு. செஃப்போட ஹோட்டலும் நம்ம ஹீரோயினோட ஆபீஸும் பக்கத்துல பக்கத்துல அப்படின்றதுனால இவங்க அடிக்கடி மீட்டப் பண்ணிக்கிறாங்க. இதையும் நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயின் இப்போ ஆபீஸ்க்குள்ள வராங்க. அப்பவும் ஹீரோ கேக்குறாரு, நீ இன்னைக்கு எதுக்கு ஆபீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோயின் சொல்றாங்க,
சொல்றாங்க, ஆமா பார்க்கும் சுமனும் மீட்டப் பண்ணணும். அவங்க கூடிய சீக்கிரமே கல்யாணமும் பண்ணணும்ல. அதனால அவங்களுக்கான பிரைவசிய குடுத்துட்டு நான் இப்போ இங்க ஆஃபீஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும் தெளிவான முடிவ சொல்றாருங்க. உன்னை உன்னை ப்ராஜெக்ட் லீடரா போடாம மிஸ் யாங்க அதாவது சீனியர ப்ராஜெக்ட் லீடரா போட்டதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. நீ புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்திருக்காருங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையில நான் இல்லாட்டா கூட பரவால்ல. அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுக்காக அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு எபிசோட்ல ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, "நான் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஒரு போட்ல தண்ணீல ஆடிக்கிட்டுற மாரியே இருக்குது. நான் நிலத்துல நிக்கணும். என் கால் ரொம்ப கிரிப்பா இருக்கணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா, இந்த செஃப்ப போய் செக் பண்றாரு. "நீ அவளுக்கான நிலமா இருப்பியா?" அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாருங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல இங்க யுஎன்கே கம்பெனில இருக்கிற எல்லாருமே ஒரு கேம்புக்காக போயிருக்காங்க. அதாவது ஒர்க் ஷாப் மாதிரி. அங்க அவங்களோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க. என்ன காம்படிஷன் அப்டின்னா, யாராவது வின் பண்றாங்களோ, அதாவது நெறைய காம்படிஷன் ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. அந்த காம்படிஷன்ல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுக்குறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் அன்னைக்கு நைட் ஒரு கேரவனுக்குள்ள அவங்க தூங்க முடியும். மத்தவங்கலாம் அவங்க வின் பண்ற பொசிஷனுக்கு தகுந்த மாரியான பிளேஸஸ்ல தூங்கணும் அப்டின்றதாங்க கேமே. அதாவது இந்த கேம் போன ஜென்மத்திலே நடந்திருக்கும். அப்போ இந்த சுமின் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருப்பா. அது எப்படி வின் பண்ணியிருப்பான்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்குள்ள அந்த நம்பர் 1 போட்டிருக்கிற ஃபிளாக எடுத்துட்டு வர்றதுக்கு அவ வந்து அந்த சிடுமூஞ்சி மேனேஜரோட உதவிய வச்சு வின் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமா தான் அவ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருப்பா. ஆனா இங்க ஹீரோயின் முடிவு பண்றாங்க. நான் யாரோட உதவியும் இல்லாம நானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருவேன். நானே எடுத்துட்டு வந்து நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காங்க. அப்பதான் இங்க ஹீரோவும் கேம்புக்கு வந்திருக்காரு. ஹீரோவ பார்த்து பேசும்போது தான் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சுமின் எப்போதுமே அடுத்தவங்கள யூஸ் பண்ணி தான் வின் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா நான் என்னோட சொந்த முயற்சியில நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வின் பண்ணவும் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எனக்கு கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்குமே தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பேசி ஹீரோ அவரோட நெஞ்சு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன ஹார்ட் சிம்பிளா காட்டுறாரு. அதாவது ஹீரோயினோட அப்பா எப்பவுமே ஒரு அலவன்ஸ் கொடுக்கும்போது எந்த மாதிரி ஹார்ட் சிம்பிள் போட்டு கொடுப்பாரோ அதே மாதிரியே தான் நம்ம ஹீரோவோட நெஞ்சு பக்கத்துலயும் அந்த சின்ன ஹார்ட் சிம்பிள் இருக்கு. இப்போ ஹீரோ சொல்றாரு, நானும் உன்னோட அலவன்ஸ் தான். உங்க அப்பா மூலியமா உனக்காக அனுப்பப்பட்ட அலவன்ஸ் தான். உனக்கு என்ன உதவி வேணாலும் நீ என்கிட்ட கேளு. உனக்கு நம்பர் 1 ஃபிளாக் வேணும்னாலும் கூட நான் உனக்காக எடுத்து தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. ஆனா ஹீரோயின் அத ஒரேடியா மறுக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா முடியாது. என்னோட வெற்றிக்கு நான் தான் போராடுவேன். எக்காரணத்த கொண்டும் சுமின் மாதிரி நான் அடுத்தவங்கள ஏறி மிதிச்சு நான் முன்னுக்கு வரவே மாட்டேன். இப்பதான் கதையோட ரொம்ப முக்கியமான இடமே வருதுங்க. இப்போ நம்மளோட அந்த நம்பர் 1 போட்ட ஃபிளாக் எங்க இருக்கு அப்டின்னா, ஒரு ஆறு மாதிரி இருக்கு. அந்த ஆத்தோட நடுவுல ஒரு பாறைக்கு மேல நம்பர் 1 ஃபிளாக் இருக்கு. அத நம்மளோட ஹீரோயினால இப்ப எடுக்க முடியுமா, முடியலையான்னு தெரியல. ஆனாலும் நான் என்னோட முயற்சிய கைவிட மாட்டேன் அப்டின்னு சொல்லி அவங்க தண்ணீல இறங்கி உள்ள போறாங்க. ஆனா போற வழியிலேயே நடு ஆத்துலயே அவங்களால பேலன்ஸ் தவறி ஆத்துக்குள்ள விழுந்துடுறாங்கங்க. அவங்களால வெளியில வரவே முடியல. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்துறதோட மட்டும் இல்லாம, "நீ ஏன் இப்படி பண்ற? என்ட்ட ஹெல்ப் கேளு. யார்கிட்டயாவது உதவி கேளு. அப்படி வின் பண்ணா தப்பு கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. "இல்ல என்னோட முயற்சினால, என்னோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் தான் நான் வின் பண்ணுவேன். அடுத்தவங்களோட உதவிய வச்சு நான் வின் பண்ணவே மாட்டேன். நான் சுமின் கிடையாது." அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க. இப்போ அடுத்த எபிசோட்ல தான் தெரியுங்க. இவங்க இந்த கொடிய எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களா? கேரவன்ல போவாங்களா? இந்த சுமின வின் பண்ணுவாங்களா? இது எல்லாம் தான் அடுத்த எபிசோட்ல தெரியும் நம்மளுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய். தேங்க் யூ.